நாம் எல்லாரும் ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? இஸ்லாமிய ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, கியாமத் நாள் வரும்போது உலகமே முழுவதும் அழியும். அந்த நாளில் மனிதர்களுக்கு நடக்கும் 7 பயங்கரமான விஷயங்கள் பற்றி இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். 1. சூரியன் மிகவும் அருகில் வரும். கியாமத் நாளில் சூரியன் மனிதர்களுக்கு மிகவும் அருகில் வரும் என்று ஹதீஸ்களில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போது வெப்பம் மிகவும் அதிகமாக இருக்கும். மனிதர்கள் தங்கள் பாவங்களுக்கேற்ப வியர்வையில் மூழ்குவார்கள். சிலர் கால் வரை, சிலர் இடுப்பு வரை, சிலர் வாய் வரை வியர்வையில் இருப்பார்கள். 2. எல்லா மனிதர்களும் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அந்த நாளில் ஆதம் நபி முதல் உலகத்தின் கடைசி மனிதர் வரை அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். யாராலும் அதை தடுக்க முடியாது. அந்த நாள்தான் நியாய தீர்ப்பு நாள். 3. மனிதர்கள் 50,000 வருடம் காத்திருப்பார்கள். அந்த நாளில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் நிற்க வைக்கப்படுவார்கள். ஹதீஸ்களில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த நாள் 50,000 வருடம் போல இருக்கும். மனிதர்கள் பயத்தில் நடுங்குவார்கள். 4. ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். நாம் செய்த ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு பாவமும் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் அமல் புத்தகம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். யாருக்கு வலது கையில் கிடைக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். 5. நரகமும் சொர்க்கமும் காட்டப்படும். அந்த நாளில் மனிதர்களுக்கு நரகமும் சொர்க்கமும் காட்டப்படும். நரகத்தை பார்த்த மனிதர்கள் பயத்தில் அழுவார்கள். 6. பாலம், சிராட் பிரிட்ஜ். நரகத்தின் மேல் ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலம் முடி போல மெல்லியதும் வாள் போல கூர்மையானதும் இருக்கும். அதை எல்லோரும் கடக்க வேண்டும். சிலர் லைட்னிங் போல கடந்து விடுவார்கள். சிலர் கீழே விழுவார்கள். 7. இறுதி முடிவு. அந்த நாளில் யாருடைய நல்ல செயல்கள் அதிகமோ அவர்கள் சொர்க்கத்தில் செல்வார்கள். யாருடைய பாவங்கள் அதிகமோ அவர்கள் நரகத்தில் செல்வார்கள். இந்த உலக வாழ்க்கை மிகவும் குறுகியது. ஆனால் கியாமத் நாள் நித்திய வாழ்க்கையின் தொடக்கம். அல்லாஹ் நம்மை எல்லாரையும் சொர்க்கத்தில் சேர்க்கட்டும். இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு விஷயம் சொல்லுங்கள். நாம் இன்று மரணித்தால் நாம் சொர்க்கத்திற்கா தயாராக இருக்கிறோம்? கமெண்டில் சொல்லுங்கள்.